Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் வாட்ச் பண்றவங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு என்னலாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேங்களா? எனவே என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரியாம போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. தென் ஒரு 4-5 வீடியோ போய் சேனலை செக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அதனால புரிஞ்சுக்குங்க. எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கேட்காதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 3 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். 3 மந்த்தும் ஆன்சருடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் இதில் இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு நாளும் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, பர்டிகுலராக எவ்வளோ ஆடுகளுக்கு வந்தால் எவ்வளோ ரெவன்யூ வருது, அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது, அதை தான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால உங்களுக்கு அதாவது என்னுடைய வெப்சைட் வந்து ஒரு ரெஃபராக எடுத்துக்கிட்டு ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வர்ற ரெவன்யூ உங்களுக்கு சேம் உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அந்த டைமிங் தான் கொஞ்சம் வேரியபிள் ஆகும். ஆல்ரெடி இப்போ என்னோட வெப்சைட் ஒரு 7 மந்த் கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த டைம் எடுத்துக்கும். சரிங்களா? இல்லை ப்ரோ ஆல்ரெடி அந்த 1 இயர் 2 வருஷம் இந்த மாதிரி ஓல்டு டொமைன் தான், பட் எனக்கு அப்படி இந்த ரெவன்யூ வரலன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கீவேர்ட்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம். தென் சிபிசி இல்லாமல் லோ சிபிசி ஒர்க் பண்ணுவீங்க, காம்படிஷன் இல்லாமல் இருக்கீங்க. சரிங்களா? ஏன்னா ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம கிட்ட ஒரு கண்டென்ட் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிக்கலாக அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கேன். தென் நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட கண்டென்ட் வாங்கி உங்களுக்கு ரேங்கிங் பக்காவாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? எனவே நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பாருங்கள், 11:52 PM. ஓகேங்களா? கரெக்டான ஒரு 8 மினிட்ஸ் இருக்குது. இந்த 8 மினிட்ஸில் 12 மணி ஆனோடனே நமக்கு இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ண உடனே டுடே டாலர் வந்து எஸ்டேக்கு வந்து மாறிடும். அதுக்கு முன்னாடி நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் நம்ம காமிச்சிடும் என்ன ஃபேக் ஆன் ரிப்போர்ட்டு இது வேறு ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா அதனால இப்போ நான் உங்களுக்கு வந்து சைடோட ஃபுல் டேட்டாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தென் அது இப்போ பார்த்தா ஓகே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? mrfool.com. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய சைடு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒன் டைம் போய் சைடு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் கீழே பாருங்கள் beltamilsolar.blogspot.com இருக்கு இல்லையா, இதுதான் ஆக்சுவலி என்ன ப்ரோ பிளாகர் வெப்சைட் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். உண்மையை சொல்லப்போனால் ஒரு .com .us .uk இந்தமாரி டொமைனோட பிளாக்ஸ்பாட் டொமைனு ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். சரிங்களா? இதை பற்றி உங்களுக்கு டீப்பாக சொல்லணும், புரியாமல் போயிடும். சார் டாபிக் உள்ள வந்துடலாம். தென் பாருங்கள், நான் ஆட்சன்ஸில் எவ்வளோ ஆடு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். தென் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டு இருக்குது, கிராஃப் டீட்டெயில் பாருங்கள். ஒவ்வொரு ஆடுக்கும் எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டு இருக்குது, பட் பர்டிகுலராக எந்த ஆடுக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். எந்த சைட்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது, கிராஃப் டீட்டெயில் பாருங்கள். தென் உங்களுக்கு இதை பார்த்தா கண்டிப்பாக புரியாது போகலாம். இது வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா பற்றி உங்களுக்கு பர்டிகுலராக சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோவில் சொல்லணும்னா குறைஞ்சபட்சம் எனக்கு 1 ஹவருக்கு மேலே டைம் எடுத்துரும். இப்போ நம்ம நார்மலாகவே ஸ்டார்ட் பண்ண 10 மினிட்ஸ்க்கு மேலே கிராஸ் ஆகிடும். சரிங்களா? நமக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ சைடோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாலர் வந்து பாருங்கள், $26.93 வந்து நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எப்படி $26.93 நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சரி, நேற்றுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே பாருங்க $6.97. சரிங்களா? நேற்றுக்கு வந்து நமக்கு கிடைச்சது $6.97 நமக்கு வந்து கிடைச்சது. லாஸ்ட் 7 டேஸில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைச்சிருக்குன்னா $130.80 வந்து கிடைச்சிருக்கு. தென் எப்பயுமே நான் வந்து லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ 1ஆம் தேதி ஆனோடனே நமக்கு திஸ் மந்த்தில் பாருங்க $149.84 வந்து நமக்கு எடுத்திருக்கோம். அதாவது இன்னி வரைக்கும் வந்திருக்குன்னா வச்சுக்கோங்களேன். இது வந்து 1ஆம் தேதி என்ன ஆகும்னா கரெக்டாக திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேலன்ஸுக்கு வந்து சுவிட்ச் ஆகும், மாறும். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $191.74 வந்து நமக்கு இருக்கு. ஆக்சுவலி உண்மையாகவே சொல்ல போனால் நல்லா பாருங்க நண்பா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். $200 இருந்தது, $191 தான் இருக்குது. அப்போ மற்ற டாலர்ல எங்கே போச்சு? ஆட்டியா போட்டுட்டானுங்களா? ஐயோயோ, ட்ராப் அடிக்குது. ஆக்சுவலி இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு புரியும், இப்போ புரியாமல் போகலாம். அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. ஆட்சன்ஸில் இப்படி தான் ஏமாற்றுவானுங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிங்கிடுவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டேட் வந்து 6 ஆகுதுன்னா வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த பாருங்க அப்போ $200 $191 தான் இருக்குன்னா அப்போ மற்ற டாலரில் எங்கே போச்சு?
சொல்லுங்க. அதாவது இப்படியும் ஆகலாம். டிராப் அடிக்கணும்னா எப்போனா டிராப் அடிக்கணும். ஏன்னா அதனால தான் அவங்க வந்து 20 வரைக்கும் வச்சிருக்காங்க. மந்த் 20ல எவ்வளோனா டிராப் ஆகலாம். தென் அது திரும்பியும் வரலாம். தென் இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி பக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில டைமில் அது கவுண்டிங் ஆகும். நாளைக்கான ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் கரெக்டான டேட்டா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். டுடேவில் வந்து $26.93 எஸ் நேற்றுக்கு வந்து $6.97 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $130.80 திஸ் மந்த் இன்னி வரைக்கும் நமக்கு $149.84 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி பேலன்ஸில் எவ்வளோ டாலர் இருக்குன்னா $191.74 வந்து நமக்கு இருக்கு. இது வந்து நமக்கு எப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னா கரெக்டாக 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ள நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்களா? லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ நம்ம வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $834.28 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணோம். சரிங்களா? சரி, அடுத்ததா இப்போ இந்த டுடர் வந்து $26.93 இருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பர்டிகுலராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அந்த 5 செகண்ட்ஸ் வந்து ஆட் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. மோஸ்ட்லி வந்து 99% வந்து எல்லாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதே ஒரே சேனலில் போய் ரெகுலராக ஒரு 10 வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு வீடியோக்கு 2 வீடியோக்கு ஆடு வரும், மற்றதுக்குலாம் வராது. ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்டுக்குமே ஆடு வரும். வித்தின் லட்சக்கணக்கில் வெப்சைட்டுக்குள்ள டிராஃபிக் வந்தாலுமே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆடு ஷோ பண்ணுவாங்க. சரிங்களா? வெப்சைட் பொறுத்த வரைக்கும் யூடியூப்க்கும் தென் எப்படி சொல்றது ஆப்போசிட்டாக இருக்கும். ஆட் எல்லாருக்கும் ஷோ பண்ணுவாங்க, ஆனால் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யூடியூப்ல ஆட் ஷோ பண்ணுவாங்க, வித்தின் அந்த 5 செகண்ட்ஸ்க்கே நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ வெப்சைட்ல ஏன் ஒரு அமௌண்ட் கொடுக்க மாட்டான்னு ரீசன் கேட்கலாம் நண்பா. இப்போ பேஜ் யூஸ் பாருங்க, 1210 பேர் நமக்கு இன்னைக்கு சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 1210 பேர்ல 125 ஆடு கிளிக் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? 125 ஆடு கிளிக்ல ஆக்சுவலி சிடிஆர் வந்து இன்னைக்கு 5 இருக்கு. ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனா நேற்றுக்கோ சரி இன்னைக்கோ சரி யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சைட். என்னன்னா ஏன்னா கரெக்டாக ஈவினிங் வந்து ஒரு 6-7 மணி வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் நமக்கு இந்தியாவில் வந்து வரக்கூடிய கிளிக்ஸ் வந்து அதிகமாகுதே தவிர யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பட் பரவாயில்ல, எனக்கு இதனால எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா டைம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்குது. இதனால எனக்கு அதாவது எப்படி சொல்கிறது, லாஸ்ட் ஒரு 3 ஹவரில் இவ்வளோ சிடிஆர் இருந்தால் பிரச்சனைன்னு கேட்டால் பிரச்சனை கிடையாது. 24 ஹவர்ஸ் இந்த அளவுக்கு இப்படியே தான் இருக்குதுன்னா கொஞ்சம் ரிஸ்கில் போயிடும். ஓகேங்களா? எனவே இப்போ 125 ஆடுகளுக்கு வந்ததால நமக்கு $26.93 வந்திருக்கா, இல்லை பர்டிகுலராக ஒவ்வொரு ஆடுகளுக்குமே அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, ஆமாம், ஒவ்வொரு ஆடுகளுக்குமே அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். அதாவது அமௌண்ட்ன்றது டாலர்ஸ் வந்து வேரியபிள் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா பக்கத்துலேயே பாருங்க, நான் கண்ட்ரிஸ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி இது வந்து யாருமே காட்ட மாட்டாங்க, அது தெரிஞ்சுக்குங்க. இப்போ யூனைடெட் ஸ்டேட் கிங்டம்ல இருந்து பாருங்க, 15 பேஜும் கரெக்டாக பேஜ் பாருங்க, 15 பேஜும் 11 ஆடுகளுக்கு 11 ஆடுகளுக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோ நமக்கு $20.72 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? எவ்வளவு? $20.72 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவே யூனிட் ஸ்டேட்ஸ்லேருந்து பாருங்க, 17 பேஜும் 5 ஆடுகளுக்கு 15 பேஜுக்கு 5 ஆடுகளுக்கு நமக்கு $3.75 வந்து கிடைச்சிருக்கு. ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். தென் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளுக்கும் நமக்கு $5 குறையாமல் ஒரே நாளில் $76 $79 கிடைச்சது. பட் ஆனால் இன்னைக்கு பாருங்க, பர்டிகுலராக யூனிட் ஸ்டேட்ஸ்லேருந்து நமக்கு 5 ஆடுகளுக்கு நடந்துமே $3, அதாவது $3.75 தான் அது சாரி $3.75 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. $3.75 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஆனால் இன்னைக்கு பாருங்க, யூனிட் ஸ்டேட்ஸ் கிங்டம்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. 15 பேஜும் 11 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. ஆவரேஜா அதாவது எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஆடுகளுக்குமே நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே ரெவன்யூ கிடைச்சிருக்கு. $20.72 வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? தென் இந்தியாவில் வந்து பாருங்க, 1120 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணிருக்காங்க. அதில் 106 ஆடுகளுக்கு இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. 106 ஆடுகளுக்குல $2.32 வந்து இந்தியாவில் வந்து கிடைச்சிருக்கு. நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம 3 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் ஆவரேஜோ இந்தியாவில் வந்து $2 $4 அதிகபட்சம் $6 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ரீசன் என்னன்னா, இந்தியா இப்படி தான் ஒர்க் பண்ணோம். இந்தியாவில் ஒர்க் பண்ணுற கீவேர்ட்ஸ் இதுதான். ஆக்சுவலி இந்தியானா நான் ஒர்க் பண்ணுற நீச்சு இப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்லோட் கேட்டகரின்றதால எனக்கு இந்தியாவில் இப்படி தான் இருக்கும் சிபிசி. சரிங்களா? சரி ப்ரோ, உங்களுக்கு மட்டும் எப்படி வரும் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இப்படி மெயின்டைனிங் ஆகுது? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா பேஜ் ஆர்பிஎம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு $22.20 வந்து பேஜ் ஆர்பிஎம்மும் சிபிசி $0.22 மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அதாவது நீங்க கேட்கலாம், எப்படி உங்களுக்கு மட்டும் டக்குனு, அதாவது எப்போ பார்த்தாலும் இன்க்ரீஸ், அதாவது ஓரளவுக்கு ஆவரேஜ் மெயின்டைன் நியூட்ரல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு, ஆக்சுவலி நம்ம போடக்கூடிய கண்டென்ட், ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா யூஎஸ்ல மட்டும் 1000+ கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இந்தியாவில் 5000+ கீவேர்ட்ஸ் மேல என்னுடைய டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு நான் போஸ்ட் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு என் ஆத்தன்ஸ் மாரி, அதாவது எனக்கு வர அளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னா கண்டென்ட் குவாலிட்டியாக போடுங்க. தென் உங்ககிட்ட நான் என்ன சொல்லலாம், நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன், பெய்டு சர்வீஸா. அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங், ஆர்டிகல் கண்டென்ட் ரைட்டிங் வந்து எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு போஸ்ட் 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 ரூபா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
அதாவது அப்ரூவல் கண்டென்ட்னு தனியாக இருக்குது, வித் நம்ம வெப்சைட்டுக்கான ரெவன்யூ ஏற்றுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சம் கண்டென்ட் தனியாக இருக்குது, கேட்டகரி வேறு வேறு. எக்ஸாம்பிள் அதில் ஒரு சில கேட்டகரி சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, தென் கார் ஆக்சிடென்ட்டு வேறு டெக்ஸஸு அந்த மாரி ஒரு சில கேட்டகரி இருக்குது. சரிங்களா ப்ரோ? எனக்கு என்ன ப்ரோ ஒரு அதாவது இதெல்லாம் எந்த கேட்டகரி எந்த நீச்சல் வரும்னா இது எல்லாமே மைக்ரோ நீச்சல் வராது, மல்டி நீச்சல் வரும். பட் இதெல்லாம் யூனிஸ்டேட்ஸ் கிங்டம், தென் அந்தமாரி ஜெர்மனி, சிங்கப்பூர் அந்தமாரி அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போனால் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை நீங்கள் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னாவே உங்களுக்கு ரெவன்யூ இருக்காது. ஓப்பனாக சொல்கிறேனே, 10,000 பேர் வராங்கன்னா தான் ஓரளவுக்கு நல்ல ரெவன்யூ எடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து 10 பேர் வந்து அதில் 5 ஆடுகளுக்கு நடந்தாலுமே எனக்கு வந்து இல்லையா ரெவன்யூ, அந்தமாரி அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ரெவன்யூ எடுக்க முடியும். சரிங்களா? அது முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ்இஓ பண்ணுறது நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வரதுக்கான மெத்தட்ஸ் என்னவோ கற்றுக்கிட்டு எஸ்இஓ பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதேமாரி உங்களுக்கு தெரியல எஸ்இஓ பண்ணுறது எப்படி தெரியல, நம்ம கோர்ஸ் அதுக்குலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எடுத்துக்கிட்டா இப்போ ஃபன் லோடிங் கோர்ஸு, ஆட்சன்ஸு எப்படி எஸ்இஓ பண்ணுறது, ஆட்சன்ஸில் பிளாக் எஸ்இஓ, தென் அது எப்படி பேக் லிங்க், இன்டர் லிங்க், அவுட் பாண்ட் லிங்க், தென் அது போக ஒரு இமேஜஸ்க்கு எப்படி எஸ்இஓ பண்ணுறது, இந்தமாரி சம் மல்டிபிள் கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் கேளுங்க, கம்பல்சரி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? தென் ஸ்ரீலங்காவில் பாருங்கள் 13 பேஜும் 2 ஆடுகளுக்கு 0.07 சென்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கு. தென் ஓமன் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு பேஜும் ஒரே ஒரு ஆடுகளுக்கு 0.7 சென்ஸ். கிட்டத்தட்ட நம்ம வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கிட்டத்தட்ட 370 கண்ட்ரியில் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ ரெவன்யூ வரும், பட் இந்த கண்ட்ரியில் இந்த போஸ்ட் போட்டால் இந்த அளவுக்கு ரெவன்யூ வருமா, அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? எனிவே இப்போ அப்படியே இந்த இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 3720 இம்ப்ரெஷன் இருக்குது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் 1200க்கு என்னுடைய எக்ஸாக்டிங்காக சொல்ல போனால் 5000க்கு மேலே இம்ப்ரெஷன் வந்திருக்க வேண்டியது. ரீசன் என்னன்னா ஆடுகளுக்கு அதிகமாக இருக்குது, அதனால தான் நமக்கு இம்ப்ரெஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போது இம்ப்ரெஷன் எதை பொறுத்து வருது, ஏன் வருது, இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிகினர்ஸுக்கு தெரியாது, அதனால சொல்கிறேன். வெப்சைட்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 10,000 பேர் வராங்க, 1000 பேர் வராங்கன்னா அந்த 1000 பேருக்குமே வெப்சைட்டில் வந்து விளம்பரம் காட்டும். சரிங்களா? ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்கன்னா ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூ இருக்கும். இப்போ பாருங்கள் பேஜஸ் கீழே பாருங்கள் கிளிக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ 1210 பேர் நம்ம வெப்சைட் விசிட் பண்ணிருக்காங்க. அதில் 125 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு $26.93 $2 வந்திருக்கு. சரிங்களா? இதுதான் அதில் பர்டிகுலராக 125 ஆடு கிளிக்கில் பாருங்கள் யூனிஸ்டேட்ஸ்லேருந்து 15 கிளிக்குக்கும் யூனிஸ்டேட்ஸ் கிண்டம்லேருந்து யூனிஸ்டேட்ஸ் கிண்டம்லேருந்து 15 கிளிக்கும் யூனிஸ்டேட்ஸ்லேருந்து 17 கிளிக்குமே நமக்கு ஆவரேஜ் $20 $23 அதுலேருந்து ஒரு $24 $25 $26க்கு இந்த பர்டிகுலர் யூனிஸ்டேட்ஸ்லேருந்து கிடச்சிருச்சு. அதை போக மற்ற இருக்கிற டாலர் தான் இந்தியா தென் ஓமன் ஸ்ரீலங்கா வேரியபிள் ஆகி கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. ஒரே கிளிக்கு $500 கிடைச்சிருக்கு. நமக்கு சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஜெர்மனிலேருந்து ஒரு கிளிக் விழுந்ததுக்குலாம் $500 கிடைச்சிருக்கு. இது நம்ம சைடுன்றதுல என்னுடைய கிளைண்ட் சைடுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. பட் நம்ம எந்த மாரி போஸ்ட் போகிறோம், கிட்டத்தட்ட நீங்கள் போஸ்ட் பார்த்தா 1000+ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தென் கீவேர்ட்ஸ் டஃபிங் பண்ணுறது நல்லா பெஸ்ட்டாக போடுங்க. 1000 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 8 இடத்த வந்து கீவேர்ட்ஸ் டஃபிங் பண்ணி பண்ணலாம். அது போக இமேஜஸ் நல்லா குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்கள், இமேஜ் எஸ்இஓ பண்ணுங்கள், அதெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு நல்ல பக்கா ப்ரொஃபஷனல் வேணும் 5000 வேர்ட்ஸில் போஸ்ட் போடுங்க. இல்லை ப்ரோ இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்பவுமே இருக்கும், லைஃப் லாங் வர வைக்க முடியுமானா 15000 வேர்ட்ஸில் போஸ்ட் எழுதி போடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? எனவே கண்டென்ட் கொண்டு வந்துடலாம். இப்போ 3720 இம்ப்ரெஷன் ஏன் வந்திருக்குன்னா, இப்போ 1210 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து 1 செகண்ட்ஸ் இருக்கலாம், 2 செகண்ட்ஸ் இருக்கலாம், அல்லது 1 நிமிஷம் இருக்கலாம், அல்லது 2 நிமிஷம் இருக்கலாம். இந்தமாரி மல்டிபிள் டைமுக்குள்ள அவங்க நம்ம சைட்டுக்குள்ள விசிட் பண்ணி இருந்திருக்கலாம், அல்லது டக்குன்னு வந்திருக்கலாம் போயிருக்கலாம். அந்தமாரி எப்படி வேணா இருந்திருக்கலாம், அந்த செகண்ட் வேணா இருந்திருக்கலாம். ஒரு அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லலாம். இப்போ நான் வரேன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து டக்குன்னு வெளியே வர்றதுக்கும் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் உள்ள இருந்துட்டு வெளியே வர்றதுக்கும் அதுதான். ஓகேங்களா? அதுபோல் எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் வரும். ஓகேங்களா? இதை தான் இவ்வளோ சுற்றி வளைச்சிட்டு வந்தேன். அதுவே இப்போ 3000 இம்ப்ரெஷன்றது வெறும் 100 பேராலும் கூட நம்மள இந்த 3000 இம்ப்ரெஷன் கொண்டு வர முடியும். ஆனால் அந்த 100 பேர் கூட ஒரு 10 நிமிஷமாச்சும் உள்ள சைடுக்குள்ளே இருந்தால் தான் அந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டரிங் ஆகும். அதாவது எவ்வளோ பேர் வராங்கன்னு பொறுத்து நமக்கு இம்ப்ரெஷன் வந்து கவுண்டரிங் ஆகிறது வேற. அது வந்து எவ்வளோ மினிட்ஸ் இருக்கிறாங்களோ பொறுத்து இம்ப்ரெஷன் கவுண்டரிங். அதாவது 100 பேருக்கு அந்த 5000 இம்ப்ரெஷன் கிடைச்சிடும், 1000 பேருக்கும் 5000 இம்ப்ரெஷன் கிடைக்கிறது வேற வேற. ஓகேங்களா? இம்ப்ரெஷன் வந்து இத்தனை விசிட்டுக்கு இவ்வளோ இம்ப்ரெஷன்லாம் நமக்கு கவுண்டரிங் கிடையாது. சரியா? அடுத்ததா பேஜ் சிடிஆர் பாருங்க 10.31% போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி ரொம்பவே சைடு வந்து சேஃபா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ரீசன் என்னன்னா எப்பவுமே 10க்கு மேலே போனாலே பிரச்சனை. நேற்றுக்கும் ரொம்ப 12க்கு மேலே போயிடுச்சு, இன்னைக்கு 10க்கு மேலே இருக்கு. ஆக்சுவலி ஈவினிங் யாரும் கரெக்டாக 7 மணிக்கு மேலே ஆனோடனே யாரும் கிளிக்ஸ் போடுறாங்க, யாருன்னு தெரியல, மிஸ்யூஸ் பண்றாங்க.
என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும் போல இருக்குது. பரவாயில்ல, எது பண்ணாலும் சரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் சரிங்களா. சரி, இப்போது CTR 10க்கு மேலே என்ன இஷ்யூஸ் வரும்னா ஆட் லிமிட் கொடுப்பாங்க. தென் ஆட் லிமிட் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு ரிமூவ் பண்ணி விட போட்டாங்க. அது போக AdSense சஸ்பெண்ட் ஆகலாம். தென் எப்படி சொல்லுது, AdSense கூட டிசபிள் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது நண்பா அதில். அதனால் எப்பவுமே CTR வந்து 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். ப்ரோ உங்களுக்கு மட்டும் 10க்கு மேலே போகுதுன்னா ஆக்சுவலி யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது, கரெக்டான டேட்டா சொன்னால் எல்லாருக்குமே கஷ்டம் போல். ஓகே, தென் CTR எப்படி மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னா நண்பா, இது நான் சொல்லலை, கூகுள் அஃபிஷியலாக உங்களுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. என்னன்னா 250 பேர் உங்கள் சைட்டுக்கு வராங்கன்னா அதில் 2 ஆட் கிளிக் நடக்கலாம். அப்போ 2 ஆட் கிளிக் நடக்குதுன்னும் போது நமக்கு பேஜ் CTR வந்து 0.08% வந்து CTR மெயின்டைனிங் ஆகும். ஓகேங்களா. என்ன ப்ரோ வாயில் வரதெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. எனிவே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதாவது டுடே டாலர், எஸ்டே, அண்ட் லாஸ்ட் 7 days, திஸ் மந்த் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஏன் வந்திருக்கு, இதுக்காக வந்திருக்கு, இது எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது 12 மணி 6 நிமிஷம் தான் ஆகுது. பேஜ் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே டுடே டாலர் வந்து $26.93 வந்து நமக்கு டேவுக்கு வந்துடும் சரிங்களா. தென் பேலன்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பேலன்ஸ் வந்து $200 இருந்தது, $191 இருக்குது. $9 மேலே ட்ராப் ஆகிடுச்சிருக்கு சரிங்களா. $201 இருந்தது. ஓகேங்களா. உண்மையை சொல்ல போனால் சரி, இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். எவ்வளோ டாலர் நமக்கு இப்போ மாறுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா AdSense புரிஞ்சிக்கவே முடியல, என்ன கணக்குன்னு தெரியல. ஓகேங்களா. ஏன்னா எப்படிலாம் ஆட்டியா போடுறாங்க பாருங்கள். இதை நினைக்கும் போது ஒன்றுமே முடியலை நம்மளால், என்ன பண்ணுறது. சரி இருங்க, இது பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது டேட்டா உங்களுக்கு காட்டுறேங்க, ஏன்னா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா 12 மணிக்கு மேலே எஸ்டேவுக்கு வரும் அப்படின்றது பாருங்கள். எஸ்டேவில் $28.5 வந்திருக்கா. லாஸ்ட் 7 days $151.97. திஸ் மந்தில் $150.96 இருக்குது. லாஸ்ட்டு ஏதாவது பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $191.74 வந்துருக்கு. சம் அபவுட் வந்து ட்ராப் ஆகிடுக்கு. $9 மேலே ட்ராப் ஆகிடுக்குது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு $10 மேலே ட்ராப் அடிச்சுது. இப்போது ஆக்சுவலி இது ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்துது. AdSense பொறுத்தவரைக்கும் இப்படி தான் நண்பா, கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. இப்போது நமக்கு 20,000 தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டு 0க்கும் ஆயிடலாம். இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்வாலிட் கிளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. எப்படி சொல்கிறது, புரிஞ்சிக்கவே முடியாது. AdSense பொறுத்த வரைக்கும் வர்ற வரைக்கும் லாபம்னு நினச்சிட்டு ஒர்க் பண்ண வேண்டியதான். ஒழுங்காக ஒர்க் பண்ணாலும் பிரச்சனை, ஒழுங்காக ஒர்க் பண்ணனாலும் பிரச்சனை. என்ன ப்ரோ சும்மா சொல்லிடுறீங்கன்னா, உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் AdSense ரெகுலராக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டேட்டாலாம் கிடைக்கும் சரிங்களா. இதை தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம், தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா AdSense நம்பவே முடியாது. காலையில் $10 இருக்கும், ஆனால் மதியத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $2 தான் காட்டும். ஏன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் நம்ம வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கும் இந்த வந்து டேட்டாவை கேதர் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. புரிஞ்சுக்குங்க, புரிஞ்ச ஒர்க் பண்ணுங்க AdSenseல. தென் மறுபடியும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 குரூப் கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி கூட பேசுகிறேன். எனிவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் என்ன சொல்கிறதுனே எனக்கே ஒன்றும் புரியல. பேமெண்ட்டில் போய் பார்ப்போமா எவ்வளோ ட்ராப் ஆகிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இன்வாலிட் கிளிக்கில் இருங்க, அதையும் நம்ம போய் வேண்டாம், தேவை விடுங்க, அதை நேற்றுக்கு வேணால் வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட்டு. எனிவே நெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நண்பா. பாய் பாய். சாரி, அதுக்கு முன்னாடி இப்போது இந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, CTR வந்து எவ்வளோ இருக்குது பார்ப்போம் இருங்களேன். எவ்வளோ ஃபைனலாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், பார்த்தீங்களாங்க, கிட்டத்தட்ட அதாவது வித் ஆஃப் த செகண்டில் இவ்வளோ கிளிக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா. நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் லாஸ்ட் 7 days வச்சுட்டேன். இது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இது எப்படி நடந்திருக்குன்னு எனக்கே தெரியல நண்பா. கிட்டத்தட்ட பாருங்களேன், ஏன்னா சொன்ன மாதிரி யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, 1330 பேர் சைட்டுக்கு விசிட் பண்ணுறாங்க. அதில் 248 ஆட் கிளிக்கு நடந்திருக்கு. $21.04 பேஜ் ஆர்பிஎம், CPC 11 cents, இம்ப்ரெஷன் 3920. பேஜ் CTR பாருங்கள் 18.59% போயிருக்கு. இதெல்லாம் ரொம்ப 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 அதிகம். யாரோ வச்சு செஞ்சிட்ருக்குறாங்க சைட்டை, என்ன பண்ணுறது, இதெல்லாம் என் தலையெழுத்து போல். எனிவே இது காட்டணும்னு தோணுச்சு, ஏன்னா திடீர்னு என்னன்னு தெரியல, வச்சு பார்க்கணும்னு தோணுச்சு. பார்த்தா இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. வச்சு செய்யுங்களா, பார்த்துக்கலாம். நீங்களா நானா, ஒன்று நீங்கள் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். எனக்கு இந்த சைடு போனாலும் கவலை கிடையாது. ஏன்னா இந்தமாரி எங்கிட்ட 100க்கும் மேற்பட்ட சைடு நான் பேக்ரவுண்டில் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.